ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோ பதிவு கோடை காலத்தில் செடிகளுடைய பராமரிப்பும் அதற்கான உரங்களும் தான். வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் டெரஸில் செடி வளர்க்குற நண்பர்கள் எல்லாருமே ஏப்ரல் மே மாதங்களில் காய்கள் எல்லாம் ஸ்லோவாக காய்க்க தொடங்குவாங்க. அந்த நேரத்தில் அதிகமான வீடியோக்களை நம்மளால் போட முடியாது. அடுத்து வரக்கூடிய சீசனுக்கு மண்ணை ரெடி பண்ணுறது, விதைகள் ரெடி பண்ணுறது, இந்த வேலையை நம்ம பார்த்துட்ருப்போம். ஏன்னா வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால செடிகளால் தாக்கு பிடிக்க முடியாது. இந்த வருடம் பார்த்திங்கன்னா இந்த செடிகளுக்கு ஜாக்பாட் அடித்தது மாதிரி சம்மர்லேயும் அடிக்கடி மழை, வாரத்துக்கு 2 நாள் மழை பெஞ்சிட்ருக்கு. ஏதோ ஒரு வின்டர் சீசனில் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. என்னுடைய கார்டனை பார்க்கும் பொழுது அடிக்கடி மழை பெஞ்சால் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். இப்போ அடுக்கு செம்பருத்தியில் இருக்கக்கூடிய பூக்களை பறிச்சிட்ருக்கோம். பொதுவாக 3 அல்லது 4 பூக்கள் மட்டும்தான் பூக்கும். இன்றைக்கி 6 பூக்கள் பூத்துருக்கு. அதுக்கு காரணம் மழை தான். இந்த செம்பருத்தி செடியினுடைய மெயின் ஸ்டெம்மை ட்ரிம் பண்ணி விட்டு உரங்கள் கொடுத்தேன். நாம் கொடுத்த உரங்களோட மழை தண்ணியை எடுத்துக்கிட்டு நிறைய பூக்களை கொடுத்துருக்கு. இலைகளும் நல்லா பசுமையாக ரொம்ப செழிப்பாக இருக்குது என்னுடைய மாடி தோட்டமே. பொதுவாக ஏப்ரல் மே மாதங்களில் காய்கறி செடியெல்லாம் ஸ்லோவாக கருக தொடங்குவாங்க. அந்த மண்ணை நான் அப்படியே விடாமல் அதில் கீரை விதைகள் போட்டு தொடர்ந்து நான் 2 மாதத்துக்கு அறுவடை செய்துக்கிட்டே இருப்பேன். இப்போ பாருங்கள், ஒவ்வொரு தொட்டிலையும் கீரை விதைகள் தான் போட்டிருக்கேன். இந்த மழை தண்ணி பட்டதும் எந்த அளவுக்கு பசுமையாக இருக்குது பாருங்கள் தோட்டம். என்னுடைய சப்ஸ்கிரைபர் பவித்ரா சசிகுமாருங்கிற சிஸ்டர் தோட்டம் ரொம்ப செழுமையாகவும் பசுமையாகவும் இருக்குதுன்னு பாசிட்டிவான கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட அகிலான்ற சப்ஸ்கிரைபரும் உங்கள் தோட்டம் ரொம்ப நீட்டாக இருக்குது அப்படின்னு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கமெண்ட்டெல்லாம் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு ஒரு என்கரேஜிங்காக இருக்குது. இந்த வருடம் இல்லாமல் இந்த வருடம் மழை பெஞ்சதால் என்னுடைய கார்டன் ரொம்ப செழிப்பாக இருக்குது. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் உங்கள் வீட்டில் என்னென்ன செடிகளெல்லாம் இந்த சம்மர் சீசனில் போட்டிருக்கீங்கன்னு என்னோடய கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் டைம் என்னுடைய சேனல் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், எல்லா தொட்டிலையுமே நான் கீரைகளை தான் போட்டிருக்கேன். இது சிறுகீரை. கண்டினியூவாக நான் கீரைகளை அறுவடை செய்துக்கிட்டு அடுத்தடுத்து விதைகள் போட்டுக்கிட்டே இருப்பேன் இந்த சீசன் முழுக்க. சீசன் டைமில் நிறைய பூக்களை கொடுத்த ஒயிட் கலர் சாமந்தி செடி தான் இப்போ பார்த்துட்ருக்கிறது. இந்த ஏப்ரல் மேல எப்படி இந்த செடி கருகிடும்னு நினச்சேன். மழை தண்ணி பட்டதும் ரொம்ப பசுமையாக வர தொடங்கிட்டாங்க. அதோட குண்டு வெள்ளரி செடியும் அதனோட சேர்ந்து படர்ந்து வர்றதால ஒரு மூடாக்கு போட்ட மாதிரி இருக்குது. இதில் இருக்கக்கூடிய களை செடிகளை நான் எடுக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா செடிகளுக்கு மல்ச்சிங் பண்ண மாதிரி இருக்கும். சம்மர் சீசன் முடிஞ்சதும் அந்த செடிகளை நம்ம எடுத்துடலாம். களை செடிகள் பிடுங்காமல் அப்படியே விடுறதால மண் எப்பவும் ஈரப்பதமாக இருக்கும். முன்னோர்களும் காப்பாற்றப்படும். அடுத்து நித்தியமல்லி செடியில் நிறைய பூக்கள் இருக்குது. அதை பறிச்சிக்கலாம். சீசன் முழுக்க ட்ரிம் பண்ணிவிட்டு நிறைய உரங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். பூக்களும் தொடர்ந்து எனக்கு கொடுத்துட்டே இருக்காங்க. அடுத்து பாகற்காய் கொடியில் காய்கள் எல்லாம் ரொம்ப சின்னதாக காய்ச்சிருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் பறிச்சிக்கலாம். இந்த கோவைக்காய் கொடியில் காய்கள் எல்லாம் எங்கே தான் காய்ச்சிருக்குன்னு தெரில. தேடி தேடி பார்க்கும்பொழுதெல்லாம் கிடைக்கல. திடீர்னு பார்த்தோம்னா நல்ல காய்கள் முத்தி இருக்குது. அப்படியே தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் இலசாக கருவேப்பிலை இலைகளை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு தொட்டியில் சிறுகீரை அறுவடைக்கு தயாராக இருக்குது. அந்த தொட்டியில் இருக்க எல்லா கீரைகளும் வேரோடு எடுத்துடலாம். இன்றைக்கி சமையலுக்கு தேவையான கீரை எனக்கு கிடச்சிருச்சு என்னுடைய கார்டன்லேருந்து. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எலசாக இருக்குது பாருங்கள் இந்த கீரை. சம்மர்லேயும் தினமும் அறுவடை எடுத்துகிட்டே இருக்கோம் நம்ம கார்டன்லேருந்து. இதுக்கு காரணம் நம்ம கொடுக்குற உரங்களும் தொடர் மழையும் தான். அதுக்கெல்லாம் இந்த அறுவடை வீடியோ பிடிச்சதோ ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பூத்து முடித்த மல்லிகை செடிகளை ட்ரிம் பண்ணி நிறைய உரங்கள் கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த செடியில் பூச்சி தாக்குதல் வந்திருக்கு. இலைகளெல்லாம் கடித்து சாப்பிட்ற பூச்சி எங்கேருந்து தான் வருதுன்னே தெரியல. சின்னதாக ஒரு மழை பெஞ்சதால் இந்த பூச்சி தாக்குதல் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கிளையில் பாருங்கள், ஒரு இலை கூட விடாமல் கடித்து சாப்பிட்ருக்கு இந்த பூச்சி. இது அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா செடி முழுவதுமே பாதிக்கும். இதற்கான ஒரு பூச்சி விரட்டி தான் இப்போ ரெடி பண்ண போகிறோம். நம்ம கார்டனில் இருக்கக்கூடிய கற்றாழை மடல்களை ஒரு 4 கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன்.
நம்ம கார்டனில் உள்ள செடிகளுக்கு இந்த கற்றாழை பல விதங்களில் பயன்படுது. பூச்சி வெரைட்டியாகவும் பயிர் ஊக்கியாகவும் இதை நம்ம பயன்படுத்தலாம். நம்ம வீட்டில் ஒரே ஒரு தொட்டியை வளர்த்து வந்தால் போதும். அதிலேருந்து நம்ம மடல்களை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு 4 மடல்களை கட் பண்ணி எடுத்துட்டோம். நல்ல பொடியாக நறுக்கி அதனோட மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். அதையும் தண்ணியில் போட்டு ஒரு நாள் நம்ம ஃபர்மெண்ட் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை செடிகள் மேலே ஸ்ப்ரே பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், பொடியாக நறுக்கிட்டோம். இப்போ இந்த தண்ணியில் போட்டுக்கலாம். கற்றாழைலேருந்து வரக்கூடிய ஸ்மெல்லுக்கு எந்த பூச்சியுமே செடிகளை தாக்காது. ஓட விரட்டிடலாம். அதோட மஞ்சள் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது கிருமி நாசினி. இந்த தண்ணி நம்ம செடிகளுக்கும் கொடுக்க போகிறோம். இலைகள் மேலேயும் கிளைகள் மேலேயும் தெளித்து வர்றதோட மண்ணுக்கும் கொடுத்து வந்தோன்னா மண்ணில் இருக்கக்கூடிய ஃபங்கல் இன்ஃபெக்ஷனை எடுத்துரும். ஓப்பனில் விடாமல் க்ளோஸ் பண்ணி வைக்கணும். ஒரு நாள் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இதில் இருக்கக்கூடிய எசன்ஸ் எல்லாம் இந்த தண்ணியில் இறங்கியிருக்கு. இந்த தண்ணி கையில் எடுக்கும்போது நல்லா வழுவழுன்னு இருக்குது. கற்றாழையில் உள்ள அந்த ஜெல்லெல்லாம் தண்ணியில் நல்லா இறங்கியிருக்கு. இப்போ கையாலே நல்லா இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். இதனோட ஒரு மடங்கு தண்ணியும் கலந்துக்கிட்டு செடிகள் மேலே இப்போது ஸ்ப்ரே பண்ண போகிறோம். எங்கெல்லாம் பூச்சி தாக்குதல் இருக்கோ அங்கெல்லாம் அதிகமான அளவு ஸ்ப்ரே பண்ணால் தான் செடிகளை காப்பாற்ற முடியும். செடிகள் முழுவதும் நனையிற மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணால் தான் பூச்சி தாக்குதல்லேருந்து இந்த செடிகளை மீட்க முடியும். இப்போ தொடர்ந்து ஒரு 3 நாட்கள் நம்ம ஸ்ப்ரே பண்ணால் போதுமானது. அதோட செடியோட வேருக்கு நம்ம இந்த உரத்தை கொடுக்குறோம். செடி தொட்டியில் இருக்கிற மண்ணில் விட சில நேரங்கள் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கலாம். அதனோட பூச்சி தாக்குதல் வந்திருக்கலாம். அதனால் மண்ணுக்கும் கொடுத்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த உரத்தை நீங்களும் கொடுத்து பாருங்கள். உங்களோட செடிகளில் ரிசல்ட் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு என்னோடய கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி கார்டனிங்.